வெல்கம் டு சோடா புடி. ஸோ இந்த வீடியோல ஒரு வெப் சீரிஸ் ஒரு படம் ரெண்டுமே பார்த்துருக்கிறேன். இந்த வெப் சீரிஸ் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. அதான் போன வீடியோல ரெண்டுமே தரமான படமா வந்து சிக்கிடுச்சுன்னு ரொம்ப ஆணவத்துல பேசிட்டேன்ல, அதனால இந்த ரெண்டுத்துல வந்து சிக்கிட்டேன். ஸோ இந்த ரெண்டு பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய மனக்குமுறல்கள் தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ இந்த வெப் சீரிஸை ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். அப்புறம் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. ஃபர்ஸ்ட் இந்த வெப் சீரிஸோட பேர் என்னன்னா டெட் பாய் டைரக்டிவ்ஸ். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான கதைக்களம் தான், அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இப்ப பேயிங்களை வச்சு அதுக்கு ஒரு சென்டிமெண்டான பிளாஷ்பேக்கை போட்டு அதுங்க பழி வாங்க போகுது, இவனை கொல்ல போகுது, அவனை கொண்டு தீர்த்துச்சா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட படம் பார்த்துட்டோம். இந்த பக்கம் நம்ம பேயை வச்சே ஒரு கொஞ்சம் கிளாமரஸா டீல் பண்ணி சுந்தர்சியோட அந்த ஏரியாவையும் பார்த்துட்டோம். இதுல ரெண்டு பேய்ங்க வந்து நாங்க பழி வாங்கலாம் வரலப்பா, நாங்க வந்து டிடெக்டிவ்ஸ், நாங்க ரெண்டு பேரும் மத்த பேய்களுக்கு இருக்கிற பிரச்சனைங்க, இப்ப நார்மல் மனுஷங்களுக்கு இருக்கிற பிரச்சனைங்க போலீஸ்காரங்க பார்த்துப்பாங்க, பேய்களுக்கு யார் பார்த்துப்பா, நாங்க இருக்கோம்னு சொல்லி சீனா தானா மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு புது டிடெக்டிவ் ஏஜென்சி ஆரம்பிச்சு மத்த பேய்ங்க வந்து சார் நான் எப்படி செத்துன்னு எனக்கு தெரியல சார், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது சார், எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல சார், எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு புரியல சார்னு பேய்களுக்கு இருக்கிற பிரச்சனைங்க இந்த ரெண்டு பேய்களும் இறங்கி தீர்த்து வைக்கிறது டிடெக்டிவா மாதிரி துப்பறிவாளன் அந்த ஏரியாவில் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து மத்த பேய்களுக்கான பிரச்சனை தீர்த்து வைக்கிறது தான் இந்த வெப் சீரிஸ். இந்த டெட் பை டைரக்டிவ்ஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, தமிழ் டப்பிங்லயே இருக்குதுப்பா. இதுல இருக்கிற சில பாசிட்டிவான விஷயங்கள் என்னன்னா இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாவே போகும். அது இல்லாம ஒரே கேஸை வச்சு 8 எபிசோடும் இழுக்காம ஒரு எபிசோட்ல ஒரு கேஸ், ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு பேய் பார்த்தோமா, அடுத்து வேற ஒரு பேய் வரும், வேற வினோதமான பிரச்சனை, அது டீல் பண்ற விதமும் வேற, நல்லா இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் அடுத்தடுத்து வேற கேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்கன்னதும் நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா ஒரே விஷயத்தை போட்டு இழுத்தாதான் டே போர்மடா நிறுத்திக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி தோணும். இதுல ஒரு எபிசோடும் புது கேஸ்ன்றதுனால ஒரு புது வேற ஏரியாவை பாக்குற மாதிரி தான் ஃபீல் இருக்கும். அப்புறம் ஒரு பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறது நார்மலா கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி இல்லாம இந்த மாயாஜாலங்கள்லாம் கறந்து இதுக்கு நடுவுல பூனை ராஜா, அதுக்கப்புறம் வில்லி, குழந்தைங்களை சாப்பிடுற பேய், இப்படி ஒரு விஷயங்களா, அப்புறம் ஒரு சிகப்பு டைமண்ட் வச்சு வேற ஒரு இடத்துக்கு போறது, கடல் ராட்சசன், இப்படி ஏகப்பட்ட அதாவது வினோதமான விஷயங்கள் மொத்தத்தையும் கொட்டி வச்சிருப்பாங்க இந்த சீரீஸ்ல. சோ அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே போகும். நான் சொன்ன இத்தனை விஷயங்களும் குழந்தைகளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல, ஆனா குழந்தைங்க உட்காந்து பார்க்க முடியாது, ஏன்னா அந்த மாதிரி காட்சிகள் இதுல ஏகப்பட்ட இருக்குது. அதனால இதுல வந்து குழந்தைங்க உட்காந்து பார்க்க முடியாது, அதையும் சொல்லி போடுறேன். அப்புறம் இந்த வினோதமான விஷயங்கள் அதெல்லாம் ஓகே தான், பட் ஒரு கட்டத்துக்கு மேல டே போரும்டா ஏன்டா எங்கெங்கயோ போறீங்கன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரு எபிசோட்ல ஒரு கேஸ் தான், ஆனா ரொம்ப ஸ்லோவா ஃபீல் ஆனதுனால ஒரு கேஸ் ஓகே, ரெண்டாவது கேஸ் நல்லா இருக்குங்க, மூணாவது கேஸ் ஹை சூப்பர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நாலாவது கேஸ் போக போக சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரிப்பீட் ஆகுது இல்ல, சில விஷயங்கள்லாம் அப்படியே போகுதுலன்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இதுல வில்லியா வர கேரக்டர் அவ சும்மா வரா, ஆஹா இவங்க ரெண்டு பேரா, இவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவ பிளான்ற பேர்ல வரா, வேடிக்கை பாக்குறா போறான். அப்புறம் பூனராஜான்னு ஒருத்தனை காட்டுவாங்க, அவனுமே சில விஷயங்கள் அப்படியே ஒரு மாதிரிதான் செஞ்சுக்கிட்டு இருப்பான். டேய் இவன்லாம் எதுக்கு வந்தான் அப்படிங்கிற மாதிரிதான் டவுட்டும் வரும். இந்த கேஸை சால்வ் பண்றதை தாண்டி ஏன்னா இவனுங்க ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணல, இவனுக்கு அவனுமே எதுவுமே பண்ணாம வேடிக்கை தான் பார்த்துனுக்குறாங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னு வேடிக்கைதானே பாக்குறாங்கன்ற மாதிரி அந்த சில விஷயங்களும் இருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல போருங்க இந்த கேஸோட நான் முடிச்சுக்கிறேங்கன்ற மைண்ட் செட்டும் வந்துடும். அதனாலயே இந்த சீரிஸ் வந்து பெருசா எனக்கு செட் ஆகல. ஏன்னா ரொம்ப ஸ்லோவா இழுத்து இப்போ ஒரு கேஸ் முடிக்கிறாங்கன்னா ஆஹா சம்மங்க இந்த கேஸை இவனுங்க ரெண்டு பேரும் எப்படி சால்வ் பண்றாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பூரிப்பு வரணும்ல, அது என்னமோ கம்மியாயிடுச்சு. ஓகே இந்த கேஸ் முடிஞ்சிச்சா, சரி அடுத்த எபிசோட் நாளா பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்மலான மனநிலையா தான் இந்த சீரீஸ்க்கு எல்லாம் போகுது. ஸோ அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் ஓகே, ரெண்டாவது கேஸ் நைஸ், மூணாவது கேஸ் ஓகேடா இது பரவாயில்லடா, நாலாவது கேஸ் போரும்டா இது மேல முடிச்சுக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலான்ற மாதிரி லைட்டா மனநிலை வந்து சரி ஆரம்பிச்சுட்டோம் முழுசா முடிச்சுதான் பார்ப்போமேன்ற மாதிரி 8 எபிசோடு உட்காந்து முடிச்சா மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த மனநிலை வரும். அதனால இதையாண்டா நான் ட்ரை பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு பேய்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அதை கேஸா எடுத்து சால்வ் பண்ற அந்த ஐடியா நல்லா இருக்குது. அதனால உங்களால எத்தனை கேஸ் முடிக்க முடியுதோ இது வரைக்கும் நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்துச்சா, அதுக்கு மேல முள்ளடா அப்படிங்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. செட் ஆகலாம் நிறுத்திக்கோங்க, நிறுத்திக்கிட்டே அந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஒரு எபிசோட்ல ஒரு கேஸ் தான் சால்வ் பண்றாங்க. ஸோ எத்தனை எபிசோட் வரைக்கும் உங்களால தாக்குப்பிடி முடிக்குதுன்னு வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டா இந்த சாண்ட்மேன் சீரிஸ், ஆக்சுவலா இதுவும் அதோட கனெக்ட் ஆகிறது தான். அந்த சாண்ட்மேன் சீரிஸ் வந்து சூப்பரா இருக்கும். அதனால இந்த சீரிஸ் மேல இன்னுமே எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சா, அது எல்லாமே தவிடுபடி ஆகிற மாதிரி இது ஓகே போகட்டும்டா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ நீங்க அந்த சாண்ட்மேன் சீரிஸ் பார்க்கலாம், அதுவும் தமிழ் டப்பிங்ல இருக்குது. அந்த சீரிஸ் வேணா ட்ரை பண்ணி பாருங்க, அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கு அந்த லெவலுக்கு இது கண்டிப்பா இல்லை, அதனாலேயே எனக்கு இது பெருசா ஃபீல் ஆகல. சரி இது முடிச்சிட்டோமா, அடுத்து இன்னொரு படம் வந்து டியர்ன்ற படம், நம்ம ஜிவி பிரகாஷோட படம். ஆல்ரெடி ரெபல் படம் வருது பார்த்து நொந்துக்கிட்டேன். சரி இந்த படத்தை ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே, நம்ம ஓடிடில தானே பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி இதுவும் நெட்ஃபிளிக்ஸ்ல தான் இருக்குது. சரி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணேன். இதோட கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்க நம்ம குட் நைட்டோட இன்னொரு ஆல்டர்னேட் வெர்ஷன் மாதிரி தான் இதுவும். சோ இதுல வந்து நம்ம ஜிவி பிரகாஷுக்கு தூங்கும் போது சின்னதா பெஞ்சில கீழே போட்டா கூட பட்டுன்னு எஞ்சிப்பாரு, யார் சத்தம் போடுறது, யார் சத்தம் போடுறது அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகக்கூடிய ஆள். இவருக்கு தூக்கம் தான் ரொம்ப ரொம்ப
முக்கியம். 8 ஹவர் நான் தூங்கணுங்க, அதுல இடத்தல் கொடுத்தீங்க, அதுல குடைச்சல் கொடுத்தீங்க, தாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளால டென்ஷன் ஆகக்கூடிய ஆளு. இப்ப இவரு ஒய்ஃபா வரப்போற ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து கொரட்டையே சும்மா வேற லெவல்ல கொடுக்குறாங்க. நம்ம மோட்டர் மோகன் இதுல குட் நைட்ல பண்ணுவார்ல, அந்த வேலையை இதுல ஐஸ்வர்யா ராஜேஷ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது ஒரு மாப்பிள்ளை கிட்டே எனக்கு கொரட்டை விடுற விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போதே எல்லாரும் ஓடிப்படுவாங்க. அதனால அவங்க அம்மா அதை பாரு, கொரட்டை விடுற மேட்டரை மட்டும் நீ மறந்து, அதை மட்டும் இப்போ சொல்லாத, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம பொறுமையா சாவகாசமா உட்காந்து பேசிக்கலான்ற மாதிரி அந்த ஒரு பொய்யை சொல்லி, அந்த ஒரு உண்மையை சொல்லாம மறைச்சு கல்யாணத்தை பண்ணிடுறாங்க. கல்யாணமாகி வந்த உடனே தான் தெரிஞ்சிருமே. சோ அந்த விஷயம் தெரிஞ்சது நம்ம ஜிவி பிரகாஷுக்கு, எது கொரட்டை விடுவியா, என்னால தூங்க முடியாது இப்படிங்கிற மாதிரி 2 பேருக்கும் முட்டிக்க ஆரம்பிக்குது. சோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் சேர்ந்தாங்களா, இந்த கொரட்டை பிரச்சனைக்கு என்னதான் சொல்யூஷனை கொடுத்தாங்க, இந்த கொரட்டை பிரச்சனை பெரிய பிரச்சனையா இல்ல அதை வச்சு என்னெல்லாம் பண்ணாங்கன்றதுதான் இந்த படம். இதோட ஒரு நல்ல வெர்ஷனா நம்ம குட் நைட் பார்த்ததுனால டக்குனு இப்பதாங்க குட் நைட் படம் பார்த்தேன், அதுக்குள்ள திரும்பி அதே கான்செப்டான்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் ஆச்சு. சரி, அதுல காட்டாத ஏதாவது விஷயங்கள் சில ஏரியா டீல் பண்ணிருப்பீங்கல்ல, அதையாச்சும் இதுல பார்க்கலாம். ஏன்னா அந்த படத்துலயுமே நமக்கு இன்ட்ரோலுக்கு அப்புறம் கொரட்டெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு அந்த ஒய்ஃப் கேரக்டர் சொல்லிடுச்சு, அதுக்கப்புறம் ஏன் கொரட்டை சுத்திட்டு இருக்கான்ற மாதிரி சில இடம் தோணும். இதுல திரும்பி நம்ம கொரட்டை வச்சே பார்க்க போறோம்ன்றதுனால சரிடா கொரட்டை வச்சு என்னதான் சொல்ல வரீங்க பார்க்கலாமடா அப்படிங்கிற மைண்ட் செட்ல ட்ரை பண்ணா, இதுல கொஞ்ச நேரம் கொரட்டையை வச்சு நம்ம திடீர்னு டைவர்ஸ் வேணுன்ற மாதிரி போறது. ஏங்க கொரட்டைக்கான சொல்யூஷனே கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டா ஒரு டைவர்ஸ்ன்றாரு. அதுக்கப்புறம் சில குடும்ப பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க. கொரட்டை நீங்க மறந்துடுங்க, கொரட்டை ஏரியா இப்ப கட்டு, இப்ப நம்ம வேற ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம்னு ஆரம்பிச்சது எங்க, ஆனா கொண்டு போறது எங்கெங்கயோ போய் எங்க இருக்கீங்க இப்போ, திடீர்னு காணாம போன அப்பா திரும்பி வராருன்ற மாதிரி அந்த ஒரு ட்ராக்க போறீங்க. சின்ன வயசுல குடும்பத்தையே விட்டுட்டு போன அப்பா திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அந்த அப்பா கேரக்டருக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டேய், காளி வெங்கட் கேரக்டர் அந்த அப்பா கேரக்டர் திட்டினது நியாயம் தானே? ஏண்டா சின்ன வயசுல எல்லா பொறுப்பையும் விட்டுட்டு ஒரு 40 வருஷம் கழிச்சு திரும்பி வர்றவன புடிச்சு 4 வாரத்தை திட்ட கூட திட்டாம, பாவங்க அவர் தப்ப உணர்ந்து வந்துட்டாருங்க, அவரை நம்ம ஏத்துக்கணுங்க, குடும்பத்துல ஒருத்தருங்க, ஏண்டா இவ்வளவு வருஷம் காணாம போன அவனை ஒரு 4 வாரத்தை திட்டது என்னடா தப்பு அப்படிங்கறத நமக்கும் தோணும்ல. இதுல திட்டக்கூடாது. என்ன இருந்தாலும் அவர் உங்க அப்பா, அவர் செஞ்சது தப்பா இருந்தாலும் அந்த தப்பா உணர்ந்துட்டார்ல, மன்னிக்கிறவன் தான்டா மனுஷன்ற மாதிரி. சீரியல்ல கூட 2 அறம் விட்டு அதுக்கப்புறம் தான் மன்னிப்பாங்க, எடுத்ததுமே மன்னிக்கணும்னா எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி கொரட்டை ஏரியால ஆரம்பிச்சு குடும்ப பிரச்சனைக்கு வந்து காணாம போன அப்பா திரும்ப கிடைச்சு இந்த பக்கம் டைவர்ஸ் ஏரியாவுக்கு போய் இதுக்கு நடுவுல இவங்க 2 பேரும் ஒன்னாவே சுத்தி இப்படி எங்கெங்கயோ டிராவல் ஆகி என்னென்னவோ செஞ்சு, இல்லைங்க போதுங்க, எனக்கு எங்கெங்கயோ போன மாதிரி ஃபீல் ஆச்சுன்ற மாதிரி ஒரு மாதிரி குழப்பி விட்டா மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இந்த படம் எனக்கு பெருசா செட் ஆகலப்பா. சோ அதுதான் சொல்றேன், இந்த படம் பெருசா எனக்கு கனெக்ட் ஆகல. ஏன்னா ஆல்ரெடி குட் நைட்டோட இன்னொரு வருஷனாடான்ற மைண்ட் செட்ல உட்காந்து சாச்சா இது வேற ஏரியாங்கன்ற மாதிரி டீல் பண்ணி கடைசியில எங்கெங்கயோ போயிட்டு குடும்ப சிக்கல்களை போட்டு விட்டு ஒரு மாதிரி குருமா மாதிரி ஆக்கி விட்டாங்க. சோ அதனால பெருசா இந்த படம் ஓட்டல. அண்ட் டெட் பை டிடெக்டிவ்ஸ் அதையாச்சும் ஒரு 3 கேஸ் வரைக்கும் எனக்கு ஓகேன்ற மாதிரி தோணுச்சு. 4வது கேஸுக்கு மேலதான் டயர்ட் ஆகி சரி ஆரம்பிச்சுட்டேன், முடிக்காம போன மனசு கேட்காதுன்ற மாதிரி 8 எபிசோட உட்காந்து பார்த்து முடிச்சேன். இதுதான் இந்த 2த்தையும் பார்த்து முடித்த பிறகு என்னுடைய மனநிலை. சோ நீங்க இந்த 2 பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் அந்த சாண்ட்மேன் சீரிஸ் சொன்னல, அது வேணா ட்ரை பண்ணுங்க, அதுவும் தமிழ் டப்பிங்லயே இருக்குது, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்கப்பா. அடுத்து வேற ஒரு படத்தோட வரேன். டாடா பை.